என் பேர் கண்ணியப்பன். நான் மெட்ராஸ் ஊர் முடையூர். ராசி மேஷம். கடற்கரை ராசி தான் வருது. இல்லை, மேஷ ராசி. மேஷம் மேஷம் வர்றதுக்கு என்ன பேர் என்ன? கண்ணிமா இருக்கு. முதல் வயசு என்ன? கா கா மேஷம் ரொம்ப முதல்ல கிடைக்கும். கா கிடைக்கிறதுக்கு கா காய வச்சு வரணும் ராசிக்கு பழுக்கிறதுக்கு. மேஷ ராசி பரணி நட்சத்திரம். மேஷம் சொல்லுவாங்க என்ன கூப்பிட்டு என்ன எதிர்க்க கடகு தான் வரணுன்றீங்களா? கடகம் தான் வரணும். சரி. கடற்கரை ராசி இல்லை அஸ்வினி மேஷத்தில் வைக்கலாம். அஸ்வினி கலக்குது. அஸ்வினி கலக்கிறதுனால உனக்கு அந்த கடற்கரை ராசி தான் வரும். காய வச்சு வரணும் இல்லை கலை வச்சு. கண்ணியப்பன் தான் அவங்க வந்து அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. கடற்கரை ராசி கடற்கரை ராசிக்கு பரணி கெட்டிக்கு ரோகிணி அஸ்வினி புத்திரதானம் 3 இருக்குன்னு அவனுக்கு. என்னது புத்திரதானம் 3? ஆமாம் 3 இருந்துச்சு, 1 இல்லை இப்போ. அழைச்சல் 2 இருக்குது. 1 அழைச்சல் 2 இருக்குன்னு. ஆமாம். பரணி கெட்டி ரோகிணி அஸ்வினி எல்லாம் எப்படி கணிக்கிறீங்க? அழைச்சல் போவா இந்த எங்கன்னா மச்சம் இருக்குன்னு இருக்குதா கருப்பாக இருக்கு அளவு. ஆமாம் இருந்துச்சு இருக்கு. அது இந்த வலதுகால் கடையிலேருந்து ஜெல்மா இந்தனையும் எனக்கு பஞ்சம் இல்லை. நீ எங்கே போனாலும் உன்னை கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ராசி வலது காட்டில் வலதுகால் கடையில் இருக்கணும். மற்ற இடத்துல இருந்தால் மீடியமான கொடுக்கணும். நிறைய இருக்கு. நிறைய இருந்தால் அது பேச்சு இல்லை. இந்த வலதுகால் கடையில் இருக்குதா எங்கே இருந்தாலும் தெரியல. அது உடம்புக்கு தெரியல பாரு. நீங்கள் போலூரா? போலூருக்கு மேற்கு மாம்பட்டு போகணும். நான் மொடையூர் போய் இறங்குவேன். 102வது வயசு. ஓ 102. 102 ஜாதகம் இது. ஓ சரி சரி. ஆவணி மாதம் 17ஆம் தேதி 6 மணிக்கு ஜெயிச்சமானவன். ஓஹோ குலோதானா அடிச்சியா கட்சி இந்த 60 வருஷத்துல. ஓ சரி சரி. சந்தோஷம். 102வது நடக்குது. இன்னும் 1 மாதம் இருக்குது. சரி சரி. நான் பிறந்தது ஜாதகம் இது. 102 வயசு ஆகுதாமா? 102 வயசு ஆகுது. மாம்பட்டான். ஆனா நீ எங்க போனாலும் உனக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லையா? ரைட். அப்படிதான் ராஜா மாதிரி தான் நீ வரணும். அப்படிதான் அந்த ராசி கடற்கரை ராசி. ஆனா ஒரு நேரம் குடும்பத்துல ஒரு நேரம் இருக்க இல்லாத இருக்கும். அந்த இல்லாத நேரத்தில் கூட உன்னை கூப்பிட்டு இருந்தா அப்படிதான் நடக்குது. 150 கொடுக்கக்கூடிய ராசி அந்த கடற்கரை ராசி இருக்கிறாங்க. ஆனா நீ எங்க போனாலும் உனக்கு பஞ்சம் இல்லை. நீ எங்க இருந்தாலும் சரி, நீ மெட்ராஸ் இருந்தாலும் சரி, பாம்பே, கல்கத்தா, பர்மா போனா, சிங்கப்பூர் போனா கூட சரி சரி. கடகராசின்னு சொல்றீங்களே, எனக்கு ஆரம்பத்துல இருந்து கடகராசி தான். ஆனா உங்கள்கிட்ட 10 ரூபாய் வாங்கினே நல்லா மேசராசி வருதுன்னு சொல்லிட்டு போவான். டிக்கெட் எடுத்து வந்துருக்காரு. ஆனா மாறும். அந்த தேசம் மாறும். தேசம் மாறினா மேசராசி கூட வரும். அவனுக்கு தான் முன்னாடியே அடித்து வச்சேன். இந்தாங்க 46 வருஷம் ஆகுது. 46 வருஷமா போங்க 2 ரோடு. இந்த நான் அதாவது
46 வருஷம் ஆகுது. 46 வருஷமா மேஷராசின்னு தான் சொல்லுங்க. எங்கள் அப்பாலாம் ஜாதகமே இருக்குது. பெரிய கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிச்சுக்கிறேன். ஆமாம், பார்க்குறேங்க. அவளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. பார்க்குறவங்க சொல்லுவாங்களே தவிர அனுபவிக்கிறது உனக்கு தான் தெரியும். உண்மைதான். இது இனிமேல் வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலம் எப்படி இருக்கும்? வருங்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறியா? ஆமாம். பரணி கட்டி ரோகநாசன் நீ வாரத்தில் ஒரு நாள் சொல்லி பார்க்கலாம். நான் பேர் இருக்கேன். ஒரு வாரம் 8 நாளுக்கு இதேன்பா. 7 நாள் 7 நாள் தான். 7 நாளில் நினைப்பேறது பட்டுன்னு சொல்லு. என்ன கிழமை வருது? நெஞ்சில் படுது புதன். யாருமே கேட்காத ராஜாவாச்சு. புதனுக்கு நிகரான நாளே கிடையாது. இந்த 7 நாளில் கிரகத்திலும் குடும்பத்திலும் ஆலயத்திலும் அந்த புதன் பார்வை வைக்கிறது தான் நீடியோடியாக வாழறது. நான் பிறந்த நாள் அது. ரொம்ப சந்தோஷம். உனக்கு பஞ்சமே கிடையாது ராஜா. உன் ஐயோ வணக்கம் கொடுக்கணும். அப்படியே கொஞ்ச நாள் வச்சு நீ ஆரம்பிச்சா அந்த சந்திர தோஷம், குரு தோஷம், ஜோதி தோஷம், பிடாரி தோஷம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க மாட்டு வீட்டில் தான் பிறந்தேன் நான். கோமுதல் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சரி, அதுக்குதான் பேரை காட்டும்பா. நான் என்ன பண்ண? இல்லை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது. இல்லை இவ்வளோ விஷயத்த வந்து வச்சிருக்கீங்களே. அதை வச்சுக்கோ. இந்த கையில் அந்த கையை காட்டு. ஒன்று 2 3 1 2 3 இல்லை 1 2 3 ரேகை வயசு ரேகை கேது. என்னாட்டம் கோல் வச்சுன்னு ஓனங்காட்டையும் இருப்பேன். அப்படியா? பகைக்காரன் கல்லில் எடுத்தால் கூட மேலே வியாது. ராசி ஒதுக்கி விட்டு ஆயுள் காலம் இருக்குன்றீங்க. ஆயுள் வரவே இல்லை. ரைட்டு. தெய்வத்து மேலே பக்தி இருப்பேன். உண்மை. அதுதான் கும்பாபிஷேகம் நாளைக்கு வாங்க. எதுவும் ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. அட்டை பார்த்த ரேகை கீது. சரி ராஜாவாச்சப்பா. இன்னும் ஒன்றும் பஞ்சமே வராது. ஆனால் இருக்கும் இல்லாத இருக்கும் ஒரு நேரம். அந்த இல்லாத நேரத்தில் கூட கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ராசி. வனவாசல் பாண்டவாளுக்கு கொடுத்து அட்டை பார்த்த ரேகை வச்சுங்கிறேன். சரி சரி. அது எல்லாருக்கும் இருக்காது. எங்கேயும் 170 தான் இருக்கும். ஓ சரி சரி. இதுக்கு பாரு அந்த கையை கட்டு. இதுக்கு பார்த்தா இந்த ரேகை தான் வனவாசல் பாண்டவாளுக்கு நடுவில் ஒரு கோடு போகுது. அது என்னது? இப்படி ஒன்று வருது. ஆமாம், அதான் அட்டை பார்த்த ரேகை. ஓஹோ. புத்தர் ரேகை. ஓ இந்த 3 புத்திரனா? வயசு ரேகை, தன ரேகை. இந்த 3 தான் புத்திர ரேகையா? இது 3. சரி சரி. சூழந்தைக்கு பாரு. ஆமாம், ரைட் ரைட். எல்லாம் சந்தோஷம். எனக்கு எங்கே பாரு அடிச்சு பார்த்துறாங்க. எனக்கு பார்த்தா உங்களுக்கு 4 பசங்களா? அப்படியா? எனக்கா? எனக்கு 7 பிறந்துச்சு. இந்த கணக்கு பிரகாரம் உங்களுக்கு சொத்து பார்க்குறீங்க, எனக்கு ஒருத்தரையும் பார்க்குறீங்க இல்லை? எந்த கையா அப்படி பார்க்கலாமா? வரையிருங்க. இதுலேருந்து கணக்கா? 1 2 3 4 5 6 7. ஓ இதோட கணக்கு 7ல் 3 பூச்சி, 4 தான் கட்டி. ஓஹோ. பையன் 2 பொண்ணு 2க்கு. சரிதான். 3 ஆட்கள். ஓஹோ. பிறந்து எல்லாம் கட்டி வச்சா அதே. ஓஹோ. சொந்த ஊர் மாம்புக்கு.
போலீஸ் மாதிரி தெரியும் எனக்கு. நான் ஜெய் அவர் தான் படித்தேன். ஓ நான் படித்து முடிச்சு 93. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறப்போ அப்படியே உனக்கு ஒன்று ராஜாவாச்சே ஆனால் உங்கள் ஐயாவில் ஒருத்தனுக்கு பச்சை தண்ணியோ பணமோ பொருளோ பொகிச்சமோ தானம் கொடுத்துருக்க. நான் பட்டாக்கிறேன் 10 ரூபா கொடுறான்னு ஒருத்தனை கேட்க மாட்டேன். வீடு பணம் கூட உண்மைதான். அப்படிதான் போய் நிற்குது. உங்கள் ஐயாவில் ஒருத்தனுக்கு தானம் கொடுத்தாலும் கொடுப்பே தவிர ஒருத்தங்கிட்ட நீ வாங்கி போய்க்கிறதுக்கு அந்த ஆள் இல்லை, ஒரு ராசி இல்லை, நெஞ்சு வரல, வராது. ராசி ஒதுக்கி நம்ம ஊர் மொடையூர் தான். நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் சிவன் கோவிலுக்கு. என்ன ஊரில்? மொடையூரில். மொடையூர் அதே இடத்துக்கு மேலே இந்த மொடையூர். அந்த ஊர் தான் நான். சிலைங்க பண்ணுறாங்களா? ஆமாம், நானும் அந்த தொழில் செஞ்சவன் தான். இப்போ நான் வேற வேலை கிடைச்சதுனால விட்டுட்டு போயிட்டேன். அது சரி. சுமார் 50-60 வருஷமா பார்க்குறேன். அதில் போகிறேன் வர்றேன். மாமில் இங்கே 2 பொண்ணை கொடுத்துக்கிறேன். சரி மத்தாம்பல்ல. சரி சரி. அவங்க பொண்ணு வீட்டுக்கு தான் போய் வர்றேன். ஓ ரைட் ரைட். 2 புள்ள, ஒருத்தன் 10 லட்சம் கொடுத்து லாரி ஓட்டுறான். காலையில் 9 பத்திரமா பெரிய லாரி. ஒருத்தன் கொளுத்து வேலை செய்கிறான். 2 புள்ள இல்லை. சரிதான். மேய்ச்சல் வேலை. சரி சரி. நிலம் இது ஆளுக்கு 2000 பாட்டு விட்டுட்டான். ஒருத்தனுக்கு மத்த உடி, ஒருத்தனுக்கு தட்டோடு. தட்டோடு விட்டு வச்சுக்கணுக்கு 1 ஏக்கரை மிச்சமாக விட்டேன். அதை விட்டு தான் லாரி ஓட்டுறான். ஏதோ ஒன்று புழகிட்டான். 2 புள்ளியும் ஏதோ புழகிட்டான். ஏதோ ஒன்று புழகிட்டோன்றான். நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயா பிச்சு கூட தின்னுட்டு போட்டுமே உழைக்கிறாங்க. உழைக்கிறதா வேணான்னு சொல்லாதீங்க. அதை பற்றி நாம் என்ன பண்ணுறேன்? பஞ்சம் இல்லை. மாதம் 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். எங்கிருந்த? கோயிலுக்கு பூஜை பண்ண 10 வருஷம். சரி சரி சரி. அது பிஞ்சின்னு வாங்குறேன். ஓ சரி சரி. கண்ணாசிரி போட்டேன். சரி சரி. போய் வந்து சாய் காட்டம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வராது. ஓ அடாடா. கலெக்டர்கிட்ட போனேன். கலெக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி சமாச்சாரம் பண்ணேன். உனக்கு பிள்ளைங்க தானே கீதானே? எத்தனை கீதானே? 2 கீதானே? 10 ரூபாய் எடுத்து கொடுத்தா. 4 பேர் சொன்னீங்க? 2 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. 4 பிள்ளைங்கன்னு சொன்னீங்க? 6 7 கூட. 7 புள்ள 3 இல்லை. நல்ல குளிர் பூச்சா அது இருக்கிறது. சரி. இருக்கிறது 2 பிள்ளை 2 பொண்ணு. ரைட் ரைட் ரைட். 2 பிள்ளை கேட்டுனேன். 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு வந்து சாப்பாட்டு எனக்கு போட்டாரு. அவரை கையெடுத்து கும்பிடணும். கலெக்டர் இல்லை திருவண்ணாமலை. வேங்காலில். சரி சரி. சின்ன கடுத்து அவர் இப்போ வந்து அவரா? அதுக்கு முன்னாடி இருந்தார் அவரா? சின்ன கடுத்து இருக்கா போய் சேர கோட்டை போய் சேரு. 2 பிள்ளைங்க தானே அவதான மத்தி சாப்பிடுவோம். நாங்கள் சார் ஒரு பிள்ளை ஹைதராபாத்தில் லாரி ஓட்டுறான். ஒரு பிள்ளை மெட்ராஸில் கொளுத்து வேலை செய்கிறான். நானும் என் முன்னாடியும் பட்டினியாக்கிறேன். சரி சரி. அப்படின்னா நான் ஒரு மேட்ரு சொல்கிறேன். அந்த மாதிரி முனிசிபாலிட்டி வேலை செய்யணுன்னா கூட செய்கிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுது. அதெல்லாம் வேணாம். ஆரியாக்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிக்கோ. சரி. தாழ்தார்கிட்ட பெரிதார்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோ. சரி. அந்த கோயிலுக்கு நீ செஞ்ச பூஜை, அந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா இருக்கியா, அந்த ஆளுகிட்ட 3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கணும். கொடுத்துட்டீங்க? கையெழுத்து வாங்கிக்கணும். வா அதான் வாங்கி போய் கொடுத்துட்டீங்க. சம்பளம் வாங்கி தர்றான். அதை வாங்கி போய் எடுத்து 5000 ரூபாய் ஆச்சு அவங்களுக்கு கொடுத்துது. கடவுளே கையெழுத்து போட்டுருக்கோம். 10,000 ரூபாய் பாண்டை கொஞ்சம் ஒருத்தங்கிட்ட கொடுத்து 5000 வாங்கிக்கணும். என்னை ஏற்றுக்கணும் தான். யார் எப்படி கேட்டாங்க அப்படியே கொடுத்து. உங்கள் பேரை சொல்லவே இல்லையா? குப்புசாமி. குப்புசாமி. அம்மா இருக்காங்களா? கீழே. சரி சரி. 97 அவருக்கு. உங்களுக்கு 102. எனக்கு 102. ரைட். 96 97. சரி சரி. மேற்கு மூலக்காடு பாருங்க, பக்கத்தில் புதுது அம்மா கருத்து. கை காலம் ஊர் மாம்பட்டு தானே சொன்னீங்க? வயசாகி போச்சு. ஊர் மாம்பட்டு. நான் மாம்பட்டு. எனக்கு மாமாவோட மூலக்காடு. நீங்கள் இருக்கிறது மாம்பட்டில் தான் இருக்கீங்க. என் மாம்பட்டே சொந்த ஊர். இது பாரு, இது வந்து
பப்ளிக்கில் வெளியாக போகுது நாளைக்குலேருந்து. மாமட்டு உங்களை பார்க்கறதுக்கு வருவாங்க. மாமட்டு ஆ மாமட்டு மலவாரத்தை தெரு, மாரியம்மன் தெரு, 4வது வீடு. சரி சரி. இல்லை விளம்பரம் தேவையில்லை. இப்போ நான் வந்து இதை யூடியூப்பில் வந்து 10,000 பேர் இருக்கிறாங்க எனக்கு பார்க்குறவங்க. இப்போ நான் ராத்திரி போய் இதை லோட் பண்ணி விட்டேன்னா காலையிலே எல்லாமே வந்து போய் சேர்ந்துடும் சேரவங்களுக்கு. நான் அதுக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட. மாம்பட்டு பங்காளிங்க 20 வீட்டுக்கார் இருக்கிறாங்க. பொண்ணு இல்லாத புள்ள. சரி சரி. சம்சாரமும் இருக்குது. சரி சரி. புள்ளிங்களும் இருக்குது, மருமகளும் இருக்குது. எல்லாம் ராமரத்தமாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லாத புள்ள. சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் வந்தது. ரொம்ப வணக்கம் ஐயா. நான் அப்படி இல்லை, சின்ன பிள்ளையா இருந்தாலும் இது இருக்கணும். ஆமாம், வயசு கைதுக்கான வயசு மூளை இருக்கணும். அதுதான் அதான் அதான். அதை பற்றி மூளை அந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் தெரியாது. படிக்காதவெல்லாம் பதவிக்கு வர்றான். ஆமாம், படித்தவங்கெல்லாம் பேர் நினைக்கிறான். ஓட்டுறதுல என்ன பண்ணுறது அதாவது விதி. அதை வெல்ல முடியுமா? அதை வெல்ல முடியாது. விதி பிரகாரம் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான். குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா? முடிஞ்சதை செய்யறேன். அப்படி பழகிட்டேன் தம்பி. செடிங்களை தொட்டியில வளர்க்குறேன். அது வளர்ந்த வெளியே எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன்.